பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த 18வது சங்கீதத்தை தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் அல்லவா? இந்த நாளிலே நாம் வாசித்த இந்த வசனத்தை சற்று கவனியுங்கள். தேவன் யாரை ரட்சிக்கிறார் என்பதையும் யாரை தாழ்த்துகிறார் என்பதையும் சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். சிறுமைப்பட்ட ஜனத்தை தேவன் ரட்சிக்கிறார் என்பதை நாம் முதல் பகுதியிலே வாசித்தோம். சிறுமைப்பட்ட ஜனம் என்றால் யார்? எனக்கு அன்பானவர்களே, அநேகர் எல்லா விதங்களிலும் ஒரு வளர்ச்சியை, ஆசீர்வாதத்தை, நல்ல நாட்களை காண முடியாதபடிக்கு சிறுமைப்பட்ட வாழ்வை அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே சிறுமைப்பட்ட நாட்கள் அதிகமாய் காணப்பட்டது உண்டு. பக்தனாகிய மோசே கூட 90வது சங்கீதம் 15வது வசனத்தில் இப்படியாய் ஜெபிக்கிறார்: தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்பதாய். எனக்கு அன்பானவர்களே, அநேக ஆண்டுகளாய் சிறுமைப்படுகிற நிலையில் காணப்படுகிறவர்களை நம்முடைய தேவன் ரட்சிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இந்த அனுபவத்தினூடாக நீங்கள் கடந்து செல்லுவீர்களானால் சிறுமைப்பட்டிருக்கிற உங்களை தேவன் ரட்சிக்கிறதற்கு சமீபமாயிருக்கிறார். இந்த வசனத்தின் அடுத்த பகுதியை சற்று கவனியுங்கள். மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா? எனவே தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? தாழ்மையை எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, சிறுமைப்பட்டிருக்கிற நம்மை ரட்சிக்கிறதற்கு தேவன் சமீபமாயிருக்கிறார். அதே நேரத்தில் மேட்டிமையான காரியங்களுக்கு நாம் விலகி இருக்கும்படியும் தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சிறுமைப்பட்ட ஜனத்தை நீர் ரட்சிக்கிறவர் என்பதையும் மேட்டிமையான கண்களை தாழ்த்துகிறவர் என்பதையும் நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, சிறுமைப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அவர்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. மேட்டிமையான கண்களை கர்த்தர் தாழ்த்துகிறவர் என்று நாங்கள் தியானித்தோமே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் மேட்டிமையாய் அகந்தையாய் பார்க்கிற கண்களை கர்த்தர் தாழ்த்தி போடுவீராக. இப்படிப்பட்ட மேட்டிமையான குணங்கள் எங்களிடத்தில் வராதபடிக்கு கர்த்தர் எங்களை காத்துக் கொள்வீராக. இந்த கிருபையுள்ள வசனங்களுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.